அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், மிகவும் வலுவாக மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் முழுமையாக 21ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதன் செவ்வாயை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கும் சற்று சாதகமான சூழலை தான் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்வதை காட்டிலும் ஜென்மத்தில் அமர்வது சில சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தான இடங்களை வலு சேர்ப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியில் அமரும் போது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே இதுபோன்று ஜென்மத்தில் அமரும் போது சில குறிப்பிட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகங்களாக சந்திரன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் என இந்த 3 கிரகங்களுக்கும் ஒரு சிறப்பு இடம் ஒன்று என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பிய செவ்வாய் வக்ரகதியில் ஜென்மராசிக்குள் நுழைந்து வக்ரகதியில் சில மாதங்களாக வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். பொதுவாகவே செவ்வாய் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக வக்ரகதியில் வலம் வரும்போது பல்வேறு வகையான தடைகளும் தாமதங்களும் மந்தமாக பணிகள் நடைபெறுவதோடு பாதியிலே பல பணிகள் நிற்பதற்கான சூழலும் உருவாகும். ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது ஜென்மராசியாக இருந்தாலும் தனஸ்தானத்தை காட்டிலும் கூடுதல் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிரடியான பல நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இன்று நாட்களாக தடை தாமதம், சிக்கல் என நினைத்திருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் வளர்ச்சியையும் உறுதியாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். முழுமையாக பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மிக சிறப்பான மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் மிக முக்கியமான 2 இடங்களின் அதிபதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திகழ்வது என்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ர நிவர்த்தி ஜென்ம ராசியில் நடைபெறுவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு முடிவெடுத்தாலும் மன தெளிவுடனும் மன உறுதியுடனும் அவற்றை மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே மன தெளிவு மற்றும் மன உறுதி கிடைப்பதோடு அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த செயல்பாடுகளை முற்றிலுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பலத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாடகை கட்டிடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலே அதற்கான வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வாங்கிய நிலத்தை விற்றுவிட்டோமே என்று
கவலை கொண்ட சூழலில் அதைவிட சிறப்பாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும், இந்த தருணத்தில் வீடு கட்டுவதற்கான யோகமும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் செவ்வாயின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது. நவ கிரகங்களிலே மிக வலிமையாக குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் என்பதை 100% உறுதியாக சொல்லிவிட முடியும். இந்த வகையில் செவ்வாயினுடைய பார்வை மிகவும் வலுவாக 5, 8, 9 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக பதிகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் ஜென்மராசியில் அமர்ந்து வலுப்படுத்துகிறாருங்க. எனவே இப்போது 4, 8, 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்தினாலும் 2ஆம் இடத்தில் இருந்தான் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார். எனவே 5, 8, 9 ஆகிய இடங்களும் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே இந்த வேளையில் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுகிறது. தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது 7ஆம் இடம் ஆகிய கலஸ்திரஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் வலு சேர்க்கிறார். இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே பல்வேறு வகையான விஷயங்களில் இருந்து நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக தடையின்றி கைகூடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக செவ்வாயின் அமைப்பால் உண்டு. கலைத்துறை, அரசியல், சதுரங்கத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே இந்த தருணத்தில் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் பல்வேறு வகையில இருந்து வந்த தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான யோகம் போன்ற அனைத்தையும் நிறைவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் வரும். கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றத்தில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.